Hello students, glad to meet you again in this video. இந்த வீடியோவில் நம்ம lesson 8 national movement Gandhian face அதில் இருக்கிற இந்தியா மேப் பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது. அதுக்கு முந்தின லெசன் 7th லெசனில் இருக்கிறது. இது 8th லெசனில் உள்ள மேப்பு. இது பேஜ் நம்பர் 100ல் இருக்கும். வாங்க பார்க்கலாம். யூனிட் 8ல் நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ். இந்த லெசனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மேப் இருக்குது. இந்த மேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அதோடைய சென்டர்ஸ், இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே போன வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் எக்ஸாக்ட் பிளேஸ் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாலியன் வாலாபாக். ஸோ இந்த வளைவு வருதில்ல, இந்த வளைவுக்கு கீழே. ஸோ இந்த இங்கே பெரிய வளைவு, இங்கே ஃபஸ்ட்டு சின்ன வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இங்கே பாயிண்ட் வச்சு ஜாலியன் வாலாபாக்னு எழுதணும். டெல்லி, மீரட், லக்னோ இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் செஞ்சோம். ஸோ அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலாம். சௌரி சௌரா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இதில் பார்த்திங்கன்னா இங்கே தான் சௌரி சௌரா. அடுத்தது சம்பரான். இது இப்படி எழுதினோம்னா நம்மளுக்கு இடம் பத்தாது போல பக்கத்தில் எழுதுறதுக்கு. ஸோ இந்த சௌரி சௌராவை மேலே எழுதிட்டு சம்பரான் வந்து இந்த கீழே இங்கே வருது. இந்த இடம் எக்ஸாக்டாக இங்கே சம்பரான். நம்ம போன மேப்பில் வந்து கான்பூர் பண்ணிட்டோம், லக்னோ பண்ணிட்டோம், ஜான்சி பண்ணிட்டோம். அதே தான் இங்கே இருக்குது. அலகாபாத் பண்ணிட்டோம். இப்போது அடுத்ததுக்கு கல்கட்டா வந்து எப்போவுமே இந்த மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் பாயிண்ட் வச்சு கல்கட்டான்னு எழுதணும். அதுக்கப்புறம் சபர்மதி ஆசிரம் அகமதாபாத். இங்கேருந்து தானே தண்டி மார்ச் போனார் காந்தி. ஸோ அது கேட்டாலும் கேட்கலாம். அதனால் நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பர்டோலி. ஃபஸ்ட்டு இதில் பர்டோலி கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இதெல்லாம் சத்தியாகிரகா நடந்த இடங்கள். பர்டோலி சத்தியாகிரகா, சம்பரான் எல்லாமே காந்திஜி ஆர்கனைஸ் பண்ணுது. அடுத்தது தண்டி. இந்த வளைவில் பாயிண்ட் சென்டரில் வச்சு இந்த லைனுக்கு மேலே தான் வைக்கணும், உள்ளே தள்ளி வைக்கக்கூடாது. அது சீ கோஸ்ட். அங்கேருந்து தான் காந்தி உப்பு எடுத்தார். ஸோ அதுதான் சீ கோஸ்ட்டு. அதனால் நீங்கள் கோடுக்கு மேலே தான் வைக்கணும். அடுத்தது பாம்பே. இந்த வளைவு எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுங்க. ஜாகிரஃபிலையும் இந்த பாம்பே வரும். மும்பைன்னு படிப்போம். இது பாம்பேன்றது ஓல்டு நேம். ஜாகிரஃபியில் மும்பைன்னு எழுதணும், ஹிஸ்ட்ரியில் பாம்பேன்னு எழுதணும். பூனா வந்து இதுக்கு க்ராஸாக கொஞ்சம் தள்ளி எழுதுனா பூனா. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்தால் சத்தாரா. இங்கே பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் லைன் போட்டுக்கோங்க. இந்த வளைவுக்கு மேலே அப்போது இங்கே வருது. சத்தாரா. உங்களுக்கு புக்கில் ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸும் வித்தியாசம் வரும். நம்ம எங்கேன்றதை இந்த எக்ஸாக்டாக கோடு போட்டால் தான் நமக்கு தெரியும். எந்த வளைவுக்கு நேராக வரணுமோ அது கரெக்டாக கோடு போட்டு செய்யுங்க.
அடுத்தது மெட்ராஸையும் ஆன்லைனில் வைக்கணும். சி கோஸ்ட்டு தான் மெட்ராஸும். சென்னைன்றது பழைய நேம் மெட்ராஸ். வேதாரண்யம் இதுதான் உப்பு எடுத்தது தண்டி மார்ச்சில் தமிழ்நாட்டில். அடுத்தது நாக்பூர் வந்து இந்த வளைவில் வருது, இங்கேருந்து இது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து கோடு போட்டு இந்த வளைவு இங்கே. ஸோ இது இந்த பல்ஜு வருது இல்லையா, இந்த பல்ஜுக்கு சென்டர் போட்டு பண்ணோம்னா இங்கே வந்து நாக்பூர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த மேப்பில் அந்த ஃபுல் மார்க் நீங்கள் வாங்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எழுதி நீங்கள் 5 மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்தில் நீங்கள் அழகாக பாயிண்ட் வச்சு அந்த 5 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். அதனால் மேப்பை நீங்கள் நல்லா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக செஞ்சு அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்க 5 மார்க் அப்படியே வாங்குகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள்.